நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நலமாக இருக்கிறேன் சார். சமீபத்தில் பிஹைண்ட் நிகழ்ச்சி ஒன்று பார்த்தேன் சார். அதில் நீங்கள் சீமான் அவர்களோடு நேரடியாக சில கேள்விகளை கேட்டிருந்தீங்க. அவருடைய பரப்புரை எப்படி இருக்குது, அந்த கேள்விகளோட அந்த செக்மெண்ட் எப்படி இருந்தது சார்? அவரை பொறுத்தவரைலாம் என்னென்னாங்க, கொஞ்சம் அண்ணனுக்கு மனிதாபிமானமும் ஜாஸ்தி, கூட அடமும் ஜாஸ்தி. மனிதாபிமானம் அந்த இயற்கை மீது அந்த பாசம்லாம் இருக்குது. பட் அரசியலில் நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா, நீங்கள் தனியாக சட்டமன்றத்துக்கு ஜெயிச்சு போகிறத விட கூட ஒரு 4 பேர் ஜெயிச்சு போனால் நல்லா இருக்குமே, அதுக்கு கூட்டணி அமைச்சா நல்லா தானே இருக்குன்ற மாதிரி நான் அண்ணங்கிட்ட கேள்வி வச்சேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கூட்டணி நான் வச்சேன்னா நான் விலை போன மாதிரி ஆகிடும், நான் அடிபணிஞ்சு போன மாதிரி, நான் எதுக்கு மாற்று நான் சொல்கிறேனோ அந்த சிஸ்டத்துக்குள்ளேயே நான் போய் கரைஞ்சிட்ற மாதிரி ஆகிடுமே, அப்போது நான் இவ்வளோ நாள் பிரச்சாரம் பண்ணது எங்கன்னு சொல்லிட்டு அவர் அவரோட கொள்கை ரீதியாக பேசுகிறார். அப்போ நம்ம யதார்த்தத்தை பேசுகிறோம், அவர் கொள்கையில் பிடிமானம் உறுதியாக இருக்குது. அப்போ கூட நான் என்ன சொன்னேன், சரி நீங்கள் கூட்டணி வச்சுட்டு தேர்தல் நேரத்துக்கு கூட்டணி, அதுக்கப்புறமா நீங்கள் கேள்வி கேட்கலாமே அப்படின்னா, இல்லை அது சரியாக வராது, ஒவ்வொன்றும் திராவிட கட்சிகள் ஊழல் கட்சியாக இருக்குது அப்படின்ற ஒரு கருத்தை வெளிப்பட்டார். அதுக்கப்புறமா அவருக்கு தெரியும் போல், ரொம்ப ஷார்ப்பாக யார் எவ்வளோ நேரம் உட்கார்றாங்க யாரெல்லாம் போகிறாங்கன்ற மாதிரி பார்த்துட்டேன். இப்போ மணியன் மூத்த பத்திரிகையாளர் அவர் அந்த கேள்வி முடிச்சுட்டு அவருக்கு வேறு ஒரு ஷூட்டிற்கு கிளம்பணும். அப்போ நான் கேட்ட கேள்விக்கு கேட்குறாரு, அண்ணன் நீ கேட்ட கேள்வி நான் பதில் சொல்ல போகிறேன், இருந்து கேட்குறியா இல்லை எப்படின்றாரு. அப்புறம் எனக்கும் அடுத்து 2-3 விவாதங்களுக்கு நேரம் கொடுத்துருங்க. இவர் சொல்லும்போது என்ன பண்ண, நான் அங்கேயே உக்காண்டேன். இல்லைண்ணா நான் கேட்டுகிட்டே போகிறேன்னா நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு. அதாவது ஒருத்தர் பத்திரிகையாளரை சந்திக்காத ஒரு தலைவர், ஒருத்தர் நீ கேள்வி கேட்டல, நீ பத்திரிகைக்காரன் தான், நீ கேள்வி கேட்டல, உன் கேட்ட கேள்வி நான் பதில் சொல்கிறேன், உட்காந்து கேட்டு போன்ற ஒரு அரசியல் ஆளுமை. இப்போ இது 2 முரண். அந்த நிகழ்ச்சியில் கூட சேரன் அவர்கள் சீமான் அவர்கள் கூட்டணிலாம் போகணுன்ற மாதிரி பத்திரிகையாளர்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, இதுதான் கரெக்டான வழி, இதுதான் கரெக்டான வியூகம், இப்படி தான் போனோம், அவரை நீங்கள் சேதப்படுத்திடாதீங்க, அவர் போகிற போக்கில் போகிறது தான் கரெக்டுன்னு சொல்கிற மாதிரி பேசுகிறார். உண்மைதான், அவர் நண்பர், நம்மளை விட அதிகமாக பழகினவர், அவர் சீமானோட வாழ்க்கை அரசியல் நல்லா போகணுன்றதை என்னை விட 100 விழுக்காடு அவருக்கு உரிமை இருக்கும், உணர்வு இருக்கும். சரி, நீங்கள் கொடுக்குற ஐடியா ஓகே, உணர்வுபூர்வமாக கரெக்டு, செயலாக்கத்தில் அந்த ஐடியா சரியா, இதுவரையிலும் அது வரலை. இப்போது யதார்த்தத்தை பேசும். ஒருவேளை தேர்தலில் வாக்கு விகிதாச்சாரம் ரொம்ப கம்மியாகி விஜயோட தாவைக்க மேலே வந்தால் அப்போது என்ன சொல்வார் சேரன் அவர்கள்? சரி, நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்க, நானும் சொல்லிட்டு போயிட்டேன், நம்ம 2 பேர் யாருன்னா இறங்கி நாம் தமிழர் கட்சிக்கு எதனா பண்ணியிருக்கோமா, இல்லை எதனா பண்ண போகிறோமா, இல்லை அவங்க வெற்றி பெறத்துக்கு எதனா வியூகம் வச்சுருக்கோமா? கருத்து யார் வேணால் சொல்லலாங்க, அது பிரச்சனை இல்லை. இந்த கருத்து அவங்களுக்கு பலன் தருமா? அந்த நாம் தமிழர் கட்சி இன்னும் மென்மேலும் வளர, அந்த நாம் தமிழர் கட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வரணுன்ற அடிப்படையில் தான் நம்ம அந்த கொள்கையை சொல்கிறோம், இல்லை அந்த கருத்து சொல்கிறோம். கூட்டணின்றது யாரோட வைக்கல. இங்கே கூட்டணியை மாறுறது, கூட்டணி பேசுறதுலாம் யாரும் பெரிய கொலை குற்றமாலாம் பார்க்கல. திமுக பாஜக கூட கூட்டணி வைக்கலையா? காங்கிரஸும் திமுகவும் முரண் இன்றைக்கி கூட்டணி வைக்கலையா? டிடிவி தினகரன் அதிமுகவும் பொதுச் செயலரும் அவ்வளோ சண்டை போட்டுக்கினாங்க, இன்றைக்கி ஒரே வண்டியில் ஏறி போகலையா? வைகோ அவ்வளோ திட்டினார் ஐயா ஸ்டாலினை, இன்றைக்கி பேசலையா? சரி, நான் என்ன கேட்குறேன், நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் ஸ்டாலின் அவர்களை போய் அவரோட சகோதரர் இறந்து போய் வீட்டில் போய் துக்கம் விசாரிக்கலையா? மக்கள்லாம் அவ்வளோலாம் நீங்கள் கூடுதலாக இன்னொன்று சொல்கிறேன் சார். இன்றைக்கி முதல்வரோட காணொலி ஒன்று சன் நியூஸில் எடுத்த அந்த காணொலி இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அதில் முதல்வர் சொல்கிறார், ஒரு தலைவர்களை பற்றி பேசிட்டு வரப்போ சீமான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டப்போ நல்ல பேச்சாளர் அப்படின்னு சொல்கிறாரு. உறவு இருக்குது, அதுதாங்க நான் என்ன சொல்கிறேன்னா, உறவு இருக்குது. நான் கூட்டணி போனால் என்னோட இது, நான் என்ன சொல்கிறேன்னா, மக்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸ் கொடுங்க. உங்கள் கட்சியில் நான் வெளிப்படையாகவே பேசுகிறேன், இந்த கட்சியில் இளைஞர்கள் நல்லா இருக்கிறாங்க. நிஜமாக சொல்கிறேன், கார்த்தியோ, இடும்பவனம் கார்த்தியோ, இல்லை சாட்டை துருமுருகனோ, இல்லை முன்னாள் காளியா, இல்லை ராகுல் காந்தியோ, அதுக்கப்புறமா ராஜீவ் காந்தியோ, அதுக்கப்புறமா நிறைய பேர், அப்புறம் என்னோடய நண்பர் ஒருத்தர் கார்த்திக் சொல்லிட்டு மாவட்ட செயலராக இருந்தார், இப்போது வகுப்பெடுக்க போயிட்டார், ஆசிரியராக சட்டம் படித்தார் என்னுடன். நிறைய பேர் நல்லவங்களை தயார் பண்ணி விட்டுருக்காரு. அரசியல் வாரிசுகள் அல்ல, சாமானியர்கள் விட்டு போய் ஹிம்லர். அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க எம்எல்ஏ ஆகணும்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயம் சமரசம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நாம் தமிழர் கட்சி நல்லா இருக்குன்றது என்னோட கருத்து.
இதிலேருந்து இந்த கருத்துலேருந்து நான் மாறவே மாட்டேன். நான் ஒரு பத்திரிகையாளராக எனக்கு அந்த கட்சி தலைவரோட பேசும்போது வாய்ப்பு கிடைச்சோன்னா நேராக கேட்டேன். கோச்சிக்கிட்டோம் அவர். இது உங்கள் இப்போது சோ சொல்லுவார் ஒரு சில விஷயத்தில் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பிடிக்காது. கலைஞர் ஒரு சில விஷயத்த சொல்லுவார், அது கலைஞருக்கு பிடிக்காது. அதை பற்றி சோ என்றைக்கும் கவலைப்பட்டது கிடையாது. திஸ் இஸ் கால் ஸ்பேட் அ ஸ்பேட். நீங்கள் கூட்டணி வைக்கலன்னா இந்த தேர்தலில் நீங்கள் குறைச்ச ஓட்டு வாங்க போகிறீங்கன்றது உண்மை. அந்த யதார்த்தத்தை நம்ம அங்கே பதிவு பண்ணுறோம். சார், ஆனால் மற்றவங்க சொன்னதுக்கும் நீங்கள் சொன்னதுக்குமான ஒரு வித்தியாசத்தை என்ன பார்த்தோம்னா, கூட்டணி போயிட்டு இப்போது அந்த இடத்துல நீங்கள் சொல்கிற ஒரு கொள்கையோ இல்லை நீங்கள் சொல்கிற ஒரு விஷயத்தையோ செய்யலைன்னா அந்த கூட்டணி வித்ட்ரா பண்ணிடலாம்ல அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டிருந்தீங்க. அது எப்படி சார்? அது இல்லை, அண்ணா அதர்ந்த புள்ளிக்கு சரியாக பதில் சொல்லலை. அண்ணா வந்து அதுக்கு ஃபஸ்ட்டு தயாராகவே இல்லை. நான் ஏன் அண்ணன் சொல்லணும்னா, அவர் எங்களை தம்பின்னு கூப்பிடுறாரு. பத்திரிகையாளர்களை நாங்கள் மோசமான கேள்வி கேட்டாலும், அவருக்கு ஒரு சில இல்லற பிரச்சனைகள் இருந்தப்போ கேள்வி கேட்டாலும் கூட தம்பின்னு தான் கூப்பிட்றாரு. அந்த மரியாதைக்கு அந்த நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சீமானுக்கு முட்டு கொடுக்குறாருன்னு கூட கருத்து வரும். அதை பற்றி கவலை கிடையாது. ஒருத்தர் வந்து உறவு முறையோட தமிழ் சமுதாயத்தில் அண்ணன் கூப்பிட்டா அவர் தம்பி, அண்ணன் தம்பி, அது வேறு. அந்த புரிதல், அந்த பகுத்தறிவு எங்களுக்கு இருக்குது. அப்போ அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு கட்சி என்பது அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்குவதற்கும் அந்த கட்சி நீரோட்டமாக போகிறதுக்கு நாம் தமிழர் கட்சி அந்த இடத்த வந்து கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம். உங்களை வந்து கொள்ளையடிக்க சொல்ல, சாராய ஆலை நடத்த சொல்லலை, லாட்ரிக்கு இது பண்ணலை. இப்போது உதாரணத்துக்கு டீலிமிட்டேஷன். இப்போது நாம் தமிழர் கட்சியே என்டிஏவோட கூட்டணி இருந்ததுன்னா நான் சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இது பெண்களுக்கு எதிரானதுன்னு பேசுகிறாரு. சீமான் அவர்கள் வந்து அந்த விஷயத்தில் நான் எதிர்க்கிறேன்னு சொல்லியிருப்பார் பிஜேபியை. இப்போது கம்யூனிஸ்ட்டு தொழிலாளி பிரச்சனையில், சாம்சங் பிரச்சனையில் திமுக எடுக்கக்கூடிய முயற்சிக்கு நேரெதிராக நிற்கிறாங்க. அது முரண் தான், கொள்கை ரீதியாக முரண். பட் செயலில் எதிர்க்கிறாங்க இல்லையா, போராட்டம் பண்ணாங்க இல்லையா. 12 மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்னதுக்கு கம்யூனிஸ்ட் தொழில் தானே எதிர்த்து போராட்டம் பண்ணி பிரச்சனை பண்ணி அதை திருப்பி மறுபடியும் 8 மணி நேரத்துக்கு அந்த ஜியோவை மாற்றினாங்க. அது வெற்றி இல்லையா? அது மாதிரி நீங்கள் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாதிரியோ இல்லை அதை விட மேலே நீங்கள் வந்து ஒரு இப்போ மாற்று ஒரு கட்சியை வீழ்த்தணுன்றீங்க. அப்போ பிரிஞ்சு இருந்தால் எப்படி வீழ்த்துவீங்க? அது ஒரு லாஜிக் தானே. அப்போ உங்களோட ரிசல்ட் என்ன? பிரிஞ்சு எல்லாம், அதாவது அதிமுக ஓட்டுக்கு எதிர்ப்பு ஓட்டு போகுது, திமுக எதிர்ப்பு. அந்த ஓட்டை எல்லாரும் அறுவடை செஞ்சு திருப்பி திமுகவை தான் வெற்றி பெற வைக்க போகிறீங்கன்னா இதில் என்ன மாற்று இருக்குது? நீங்கள் பேசுனது தான் மாற்று, ஆனால் ரிசல்ட்டு திருப்பி திமுக ஜெயிக்கும். அப்போ இதெல்லாம் தெரியாமலாம் கிடையாது சார். ஒரு முறை மட்டும் அந்த கூட்டணிக்கான ஒரு முயற்சி இருந்த மாதிரியான ஒரு தோற்றம் இருந்தது. எப்படின்னா, திமுக அதிமுக அந்த திராவிட கட்சிகள் தாண்டி தாவேக்காவோட கூட்டணி வைக்கலான்ற ஒரு சமிக்கைகள்லாம் சீமானவர்கள் கொடுத்துருந்தார். இப்போ கூட்டணிக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு தயாராக தான் இருந்தார். அந்த இடத்துல ஏமாற்றம் வந்ததும் இனிமேல் கூட்டணி வேண்டான்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டார். இல்லை, அது யதார்த்தமான ஒரு முயற்சிங்க. நான் எப்படி வந்து விஜய் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் சேர்ந்து இருந்தால் இந்த தேர்தலில் வந்து அவங்க புரட்டி போட்டிருப்பாங்க. இப்போ வந்து கலக்கத்தில் இருக்குது. இப்போ வந்து தாவேக்கா என்ன பண்ணிங்கன்னா, குட்டையை கலப்பி விட்டுருக்கு. ஒரு புரட்டி போடுறதுன்றது ரிசல்ட்டை மாற்றுறது, குழப்பி விடுறதுன்றது இருக்கிற சிக்கலை இன்னும் மேலே தீவிரப்படுத்தி விடுறது. தாவேக்காவால் என்னென்னா, திமுக அதிமுகவால் கடும் போட்டி போகுது. தாவேக்கான்ற ஒரு கட்சி இல்லை அப்படின்னா, இல்லை அவங்க விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரனா அதிமுக ஈஸியாக வெற்றி பெறும். ஈஸியாக சுலபமாக வெற்றி பெற வேண்டிய அதிமுகவை கடும் போட்டிக்கு தள்ளி விட்டுருக்காரு தாவேக்கா. ஏன்னா எல்லா கட்சியிலேருந்து ஓட்டு எடுக்கிறாரு. பட் ஒரு சில இடங்களில் வட தமிழ்நாட்டில் விசிகா, காங்கிரஸ் அவங்களுக்கு போகிற ஓட்டு வந்து நிறைய தாவேக்கா எடுக்குது. அப்படின்றதுனால அந்த இடத்துல வந்து அதிமுக வெற்றி வாய்ப்பு நிறைய சட்டமன்ற தொகுதியில் இருக்குன்ற மாதிரி வருது நிலவரங்கள். இப்போ எப்படி போகுன்றது நமக்கு தெரியாது. பட் சார், இதில் விஜயும் சீமானும் அந்த புள்ளி இருந்தா அந்த இடத்துல இருக்குமா சார்? உண்மையிலே கண்டிப்பாக பாதிச்சிருக்கும். இல்லை, மாறி இருக்குமா? களமே மாறி இருக்கும். திமுக அதிமுக தாண்டி அந்த கூட்டணி வெற்றி. திமுக அதிமுக வந்து அதாவதுங்க, திமுக அதிமுகவுக்கு பெரிய நெருக்கடியாக இருக்கும். களமே வந்து நிறைய இடத்துல மாறி, பொது தேர்தல் மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு சட்டமன்றமும் இடைத்தேர்தல் மாதிரி மாறி. அந்தளவுக்கு கடும் போட்டி, அந்தளவுக்கு பண செலவுகள்லாம் ஆயிருக்கும். இன்னொன்று, விஜய் அவரோட இயலாமை இருக்குல்ல, அதாவது அவரால் பிரச்சாரம் பண்ண முடியாது, அவரால் வந்து டெய்லி உழைக்க முடியாது, டெய்லி போய் மக்களை சந்திக்க முடியாது, மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வர முடியும். நல்ல வேட்பாளர்களை அவரால், இப்போது நாம் தமிழர் கட்சியிலையும் வேட்பாளர் போட்டிருக்கிறாங்க. போலீஸ் கேஸு, மோசமான பஞ்சாயத்து பண்ணவங்க, குடும்பத்தில் பிரச்சனை, பெண்கள் கிட்ட சிலுமசம், அப்புறம் சாதி வெறியை தூண்டின மாதிரி அந்த மாதிரி காணொலிகளோ இல்லை அந்த மாதிரி குற்றச்சாட்டோ அதிகமாக வரல. நான் இல்லவே இல்லைன்னு தெரியல, எனக்கு தெரியாதுன்றது தான் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். எனக்கு எதெல்லாம் செய்தியில் வருதோ, எதெல்லாம் எனக்கு தெரிய வருதோ, சமூக ஊடகத்திலையோ இல்லை செவி வழி செய்தியோ, அதை தான் நான் பேச முடியும். நான் பொழுதுக்கும் நாம் தமிழர் கட்சியில் யாரெல்லாம் குற்ற பின்னணி இருக்குது பார்க்க முடியாது. ஏடிஆர் பண்ணுறாங்க, அவங்களுமே வந்து பெரிய கட்சிகளில் தான் பண்ணுறாங்க. அதாவது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும் இல்லை இருந்திருக்கணுன்ற மாதிரி எடுக்கிறாங்க. அப்போ அதை வைத்து பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி வேட்பாளருடைய தரம் தராதரம்
நம்பிக்கை, வாக்குறுதி, படித்த விஷயம், அவங்க பேசக்கூடிய கொள்கை என்பது எல்லாமே ஒருபடி மேலே இருக்குது விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகத்தை விட. ஒருவேளை இவங்க 2 பேரும் சேர்ந்து நீங்கள் 115 நில்லுங்க, நான் 115 நிற்கிறேன், நாளை வந்து யாருன்னா ஒரு கட்சிக்கு கொடுத்துருவோம். யார் அதிகமாக ஜெயிக்கிறாங்களோ அவங்க முதலமைச்சர், யார் கம்மியாக ஜெயிக்கிறாங்களோ அவங்க துணை முதல்வர். ஒரு ஒப்பந்தம் போட்டுருக்கலாமே. சீமான் வந்து அவர் வந்து கூட்டணிக்கு தயார், பட் ஆனால் அவர் சீனியாரிட்டி இல்லை, அதனால் அவர் முதல்வர் எதிர்பார்க்குறாரு. விஜய் வந்து நான் பெரிய பக்காவாசி பெரிய லீடர்லாம், அதனால் நான் முதல்வர். அதாவது ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வழி தேர்றது, போகாத ஊருக்கு வழி தேர்றது தான் இது. ஃபஸ்ட்டு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கணும். சேர்ந்துட்டு என்ன பண்ணியிருக்கணும், எங்களில் யார் முதல்வராக வரணுன்றத நாட்டு மக்கள் நீங்கள் முடிவு பண்ணுவீங்க 2 பேரும் சேர்ந்து. அப்படின்னா என்ன அர்த்தம், 115ல் யார் அதிக இடத்துல ஜெயிக்கிறாங்களோ அவங்க முதல்வர் ஆகிறாங்க, கம்மி இடத்துல ஜெயித்தவங்க துணை முதல்வர். இதை விட ஒரு ஒப்பந்தம் என்னங்க தேவை? ஆனால் அந்த மனசு ஒத்துக்கலையே, அது பிணைப்பு வரலையே. அப்போ மாற்றுன்ட்டு மாற்றம் பண்ணாமல் அதிமுகவுக்கு திமுக வீழ்த்துற வியூகம் தெரியும், சக்தி தெரியும். இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி போய் பிரச்சாரம் பண்ணுறதும் 100-220 தொகுதி போய் பிரச்சாரம் பண்ணதும் வாக்குறுதிகள் கொடுத்ததும் நீங்கள் பண்ணுற அரசியலும் சமமாக கேட்குறேன், வெளிப்படையாக கேட்குறேன். திமுக வீழ்த்த முடியும்னா அது ரெட்டலையால் ஒண்டி தான் முடியும். உதயசூரியனை தடுத்து நிப்பாட்டுற சக்தி என்பது ரெட்டலைக்கு தான் இந்த மண்ணில் இதுவரைலாம் இருந்திருக்கு. ஒரு வாய்ப்பு வந்தது, விசிலுக்கும் விவசாயிக்கும் நீ சேர்ந்து நின்றுந்தாங்கன்னா கதை வேறு. ஆனால் நீங்கள் சேர்ந்து நிற்கல. விஜய் ஒன்றும் இல்லை, நிறைய தப்பு பண்ணிட்டார். சீமான் அவர்கள் பண்ண ஒரு விஷயத்தை பார்த்தோம். சீமான் அண்ணன் வண்டி அவர் ஒரு கூட்டணி போயிருந்தாருல்ல, அதிமுகவோட கூட்டணி போயிருந்தாருன்னா இன்றைக்கி தேர்தல் களமே வேறு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கும், பர்செப்ஷன் மாறி இருக்கும். அதுக்கும் அவர் தயாராக இல்லை. ஓபிஎஸ்கே துணை முதல்வர் கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி சீமானுக்கு கொடுக்காமலாம் இருந்திருப்பார். சரி வேண்டாம், கருத்து வேறுபாடு வருது, துணை முதல்வர் பதவியை ராஜினாமா செய்து விட்டு மக்களோட போய் மக்களாக நிற்கிறேன். ஜனங்க கொண்டாடி இருப்பாங்க, செய்யலையே. இப்போ ஏன் இதை இந்த நேரத்தில் பேசுகிறோம் அப்படின்னா இதுக்கப்புறம் மாற்ற முடியாது. யார் எங்கெங்கே எந்தெந்த விஷயம் சரியாக செய்யலைன்னு என் பார்வை குறுகிய பார்வையாக இருக்கலாம், ஆனால் என் பார்வை நிதர்சனமான பார்வை, சாமானியனின் பார்வை. இது எல்லாம் நான் ஏதோ யோசிச்சுட்டு பேசுறதில்ல. நான் ஒரு டீ கடையில் போகிறேன், ஒரு இளநீர் கடைக்காரர்கிட்ட நிற்கிறேன், ஒரு இளைஞன்கிட்ட பேசுகிறேன், அவங்க எனக்கு சொல்லித்தராங்க இல்லையா அரசியல், அந்த அரசியல் எடுத்துகிட்டு வந்து தான் நான் பேசுகிறேன். நம்ம வந்து ஒரு கொள்கையை படிச்சுட்டு அந்த கொள்கையில் இருக்கிற 4 புக் எடுத்து பேசுகிறது கோட் அப்படி கிடையாது. இது வந்து தெருவிலிருந்து வருது, தரையிலேருந்து வருது. அவங்க இதுதான் சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கணுன்றது அவங்களோட எதிர்பார்ப்பு. குறைந்தபட்சம் இந்த கூட்டணி தாவேக்கா வந்தது பிறகு நாம் தமிழர் கட்சி அதிமுகவோட போயிருக்கணுன்றது நிறைய நாம் தமிழ் கட்சி சொந்தங்களோட ஆசையாகவும் இருந்தது, அதிமுக தொண்டர்களோட ஆசையாகவும் இருந்தது. நிறைய பேர் அதை எதிர்பார்த்தாங்க, அதுவும் நடக்கலை. எந்த கட்சி கூடவே வந்து சேரக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அந்த கட்சி வந்து சேர்ந்துருச்சு. எது பாஜக. அவங்க எதிர்பார்த்தது இந்த மாதிரி சேஞ்சஸை, ஆனால் பண்ணல. அதே மாதிரி தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணி வரணும்னு எதிர்பார்ப்பு இருந்தது, அதுவும் வந்து நடக்கலை. டிஎம்டிகே வந்து டிஎம்கேவோட போகணும் யாரும் எதிர்பார்க்கல, ஆனால் அது நடந்துச்சு. அது கூட சமீபமாக அவங்க கிட்டத்தட்ட ஸ்லீப்பர் செல் மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆமாம், இந்த கூட்டணியில் அதிமுகவில் இருந்தால் கூட ஒரு சில விஷயங்களை பிரச்சாரங்கள் எல்லாம் எடுத்து வைக்க முடியாது. எதிர் கேம்பில் போய் என்ன இப்போ பெருசாக தப்பு நடந்து போச்சு, கொஞ்சம் கஞ்சா, கொஞ்சம் பெண்கள் பாலியல் சீண்டை, அதை தவிர்த்து வேறு என்ன அப்படின்றாங்க. மீடியாக்கள் தப்பாக திரிச்சிட்டாங்க. மீடியாக்கள் ஆல்ரெடி பேசுகிறதே கிடையாது, இவ்வளோ தான் பேசுகிறாங்க. சமூக வலைதளம் தான் கொஞ்சம் பேசுது, அதுவே கொஞ்சம் திரிச்சிட்டாங்கன்னா இன்னும் ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டு காட்டினா என்ன ஆகுறது? நாடு தாங்கமா 30 லாக்அப் டெத்து. சமூக நீதி பேசுகிறாங்க. அதிகமாக இப்போ இந்த மாதிரி காவல்துறையால் அடக்குமுறையில் லாக்கப்பில் இறந்தவர்கள் பட்டியலின மக்கள் என்ன போராட்டம் பண்ணீங்க? ஓகே, என்ன கேள்வி கேட்டுட்டீங்க? ஒன்றுமே கிடையாது. ஓகே சார், கடைசியாக ஒரு கேள்வி. அந்த நிகழ்ச்சியில் சீமான் அவர்கள் பல விஷயங்களை பேசியிருந்தார், அது எப்படி இருந்தது? அதுக்கப்புறமா காரைக்குடியில் அவர் நிற்கிறாரு, எப்படி அந்த களம் அவருக்கு இருக்குது? காரைக்குடி நான் முதல்ல போனப்போ வந்து ஒரு கடும் போட்டின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். நான் போனது வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. அதாவது அந்த பிஹைண்ட் வுட் சீன் ஃபங்க்ஷன் நடக்குது இல்லைங்களா, அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லலை. நான் காரைக்குடி தான் போகிறேன்னு அவர்கிட்ட அண்ணன்கிட்ட அன்றைக்கி சொல்லலை. ஓகே, அப்புறம் யோசித்தேன், வண்டியில் போக சொல்லியிருக்கணுமோ அப்படின்னோன்னா, நம்ம வண்டி ஓட்டுநர்கிட்ட ரவின்னு சொல்லிட்டு அவர் குரோம்பேட்டில் அவர்கிட்ட அண்ணன்கிட்ட சொன்னேன், அவர்கிட்ட சொல்லியிருக்கணும்ல அப்படின்னா. ஆமாம், சொல்லியிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பாரு. இல்லை எதுனா இல்லை எப்படி இருக்குன்னு தெரியாது, நம்ம வந்து அந்த நேரத்தில் பேசுகிறது, மற்றபடி நம்ம தகவல்லாம் சொன்னால் அது எப்படி வேணால் போவோம் தேர்தல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு அங்கே போனவங்க கடும் போட்டின்ற மாதிரி சொன்னாங்க. பட் இப்போ என்ன செய்தி அங்கேருந்து வருது அங்கன்னா, நண்பர்கள்கிட்ட பேசும்போது சீமான் அவர்கள் அந்த தொகுதியில் முந்துகிறார். இது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நான் போன நேரத்தில் அவர் அந்த உள்ளூர் பிரச்சாரத்தை சரியாக பண்ணலை.
மற்ற வேட்பாளருக்காக தாவேக்கா வேட்பாளர்களால் அந்த தமிழ்நாடு பூரா சுற்றி வந்ததுனால அவரோட பிரச்சாரம் என்பது அங்கே அந்தளவுக்கு ஹீட் வரல. இப்போ பொசிஷன் போய் அங்கே உக்காந்த உடனே இந்த வாட்டி மேபி அங்கே அவருக்கு வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்குது, கிராஃப் ஏறுது அப்படின்றாங்க. அப்போ அந்த இடத்துல களம் வந்து கொஞ்சம் மாறுது. இது அப்படியே மொமெண்டம் ஜெயிச்சு போனால் அந்த தொகுதியில் வந்து சீமான் அவர்கள் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. சார் கடும் போட்டினா யாருக்குமாக இல்லை, அது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ஒன்றியம் கிட்டத்தட்ட அங்கே வருது. நகரம் ஒரு மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த தேர்போகின்ற அந்த கிராமத்தை சுற்றி ஒரு ஒன்றியம், அது வந்து உங்களுக்கு ராமநாதபுரம் கிட்ட போகும். அந்த இடம் போக போக வந்து தேர்போகி பாண்டி அவர்களுக்கு ஒரு கணிசமான ஓட்டு. அதாவது உதாரணமாக சொல்ல முக்குளத்தூர் மக்கள் அங்கே அதிகமாக, அந்த இடத்துல வந்து அவர் செல்வாக்கு இது பண்ணுறாரு. நகரங்கள் எடுக்கும்போது தாவேக்கானுடைய வேட்பாளர் பிரபு அவர்களும் மாங்குடி அவர்களும் வந்து அங்கே கோல் வச்சுறாங்க. தேவக்கோட்டை பொதுவாக அந்த நாட்டுக்கோட்டை செட்டியார் அவர்கள் அந்த சமூகம் உயர் சாதின சமூக இருக்கிற இடத்துலலாம் வந்து காங்கிரஸ் வேட்பாளர் மாங்குடி அவர்களுக்கு நிறைய செல்வாக்கு இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீஜனை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. சீமான் அவர்களோட ஓட்டு எப்படி இருக்குன்னா, மொத்த சட்டமன்ற தொகுதியை சுற்றி அப்படியே வரும்போது இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் மிச்சவங்க என்னன்னா அந்த பாக்கெட்டில் எடுக்கிறாங்க. ஆனால் இவரோட ஓட்டு வந்து அந்த சட்டமன்ற தொகுதி பூரா பரவி இருக்குது. ஓகே, அப்போ இவர் ஒரு சட்டமன்ற தொகுதியை 3 வாட்டி 4 வாட்டி சுற்றி வரும்போது அங்கங்கே நிற்கும் போது அது எழுச்சி பெறும். அதனால் இப்போ வந்து களம் வந்து மாறுகிறது. பார்ப்போம், அவரும் சட்டமன்றத்துக்கு ஜெயிச்சு போட்டால் ஒரு குரல் தனியாக ஒரு குரல் அது நல்ல ஒரு இதுவாக இருக்குன்றது. பத்திரிகையாளராக எனக்கு வந்து ஒரு ஆசை, விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் சட்டமன்றத்துக்கு ஜெயிச்சு வரணும். அவங்க சட்டமன்றத்தில் எம்எல்ஏவாக அவங்கள பணி எப்படி தொடர்றாங்கன்றதை பார்க்கணுன்றது என்னோட ஒரு கருத்து. ஓகே சார், இதில் புதுசாக என்னென்னா நேஷனல் மீடியா வரைக்குமே இந்த கருத்து கணிப்பில் நாட்டம் காட்டினாங்க. ஆனால் இப்போது விகடன் வெளியிட்ட அந்த கருத்து கணிப்பு தாவேக்காவுக்கு சாதகமாக முதல்வர் விஜயா வருவார் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பாக எப்படி எடுத்துக்கலாம்? அதான் அவங்க வந்து யாருக்கு உங்கள் ஓட்டுன்னா 40% வந்து விஜய்க்குன்றாங்க அப்படின்றாங்க. அப்போது ஓட்டு ஓகே விஜய்க்கு போடுறாங்க, ரைட்டு. அதான் கேள்வி ரொம்ப ட்ரிக்கியான கேள்வி. விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களான்னா ஆமான்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் விஜய் அவங்க தொகுதியில் நிற்கலையே. 234 தொகுதியிலுமா விஜய் நிற்கிறாரு. இது ஜனாதிபதி தேர்தல் அல்ல, இது சட்டமன்ற தேர்தல். சார் விஜய் தான் சொல்லிட்டாரு சார், எல்லா தொகுதியிலும் விஜய் தான், அவங்க விஜய் தான் சார். கஞ்சா கேஸு, அப்புறமா பெண்கள் கிட்ட தப்பாக நடந்துக்கினது, குடும்பத்தோடு சரியாக வாழாமல் சண்டை, சொத்து தகராறு, மது போதையில் ரகலை பண்ண மாதிரி வீடியோக்கள், சாதி வன்மத்தை தூண்டுற மாதிரி வீடியோக்கள், அதுக்கப்புறம் அறிவியல் சிந்தனை இல்லாமல் அறிவுரை சொல்கிறது, இது மாதிரி நிறைய பேருக்கு சீட்டு கொடுத்துருக்குறாரு. இதெல்லாம் அந்தந்த உள்ளூர் மக்களுக்கு தெரியும். இன்னொன்று, இந்த சைடில் நீங்கள் திமுக அதிமுக எடுத்திங்கன்னா பணம் தண்ணியாக போகுது. இப்போ இந்த சூழ்நிலையில் வந்து விஜயோட ரசிகர்களோட மனசு வேணால் ஏற்றுக்காமல் இருக்கலாம், பட் நம்ம யதார்த்தத்தை பார்க்கணும். நீங்கள் என்ன அப்படியே அக்மார்க்கு நல்லவர்களையே போட்டிருக்கீங்களா? என்ன மாற்றம் நீங்கள் கொடுத்தீங்க? நீங்களே உழைக்க மாட்டேன்றீங்க. ஃபஸ்ட்டு நீங்களே உங்கள் சொந்த வேட்பாளரை அறிமுகப்படுத்தலை, ஊராக போய் பிரச்சாரம் பண்ணல. இது வரலாம் 20 தொகுதி 23 தொகுதி 20 to 23 இன்னும் 2 நாளில் எத்தனை கவர் பண்ண போகிறார். மொத்தமாக அவர் அதிகமாக பண்ணணும்னா 30 தொகுதி 34 200 தொகுதிக்கு மேலே அவர் போவே இல்லைங்க, தொகுதிக்கே போகல. இது இப்படி கட்சி நடத்தக்கூடாது. இது முறையல்ல. இப்படி அதாவது தொகுதியாக போய் ஊராக பிரச்சாரம் பண்ணி கஷ்டப்பட்ட விஜயகாந்தே முதல் தேர்தலில் எதிர்கட்சி அந்தஸ்தை கூட பிடிக்க முடியல. அதிமுகன்ற ஒரு கட்சி கூட ஒரு கூட்டணி வச்சோம்னா தான் எதிர்கட்சி அந்தஸ்தை வந்து உழைக்கிறாரு, கஷ்டப்படுறாரு. என்னதான் விஜய்க்கு வந்து விஜயகாந்த் அவர்களோட அதிகமாக வசீகரம் இருக்குதுன்னு பேசப்பட்டாலும் கூட கிராமங்கள்லாம் வந்து விஜயகாந்தை நீங்கள் அடிச்சிக்க முடியாது. எனக்கு விஜய் அளவுக்கு விஜயகாந்த் வருவாரான்றதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. நகரங்களில் விஜய் வந்து ஓவர்டேக் பண்ணுறாரு. விஜய் வந்து சுருக்கமாக சொல்லணும்னா கமல் அவர்களை விட விஜயகாந்த் அவர்களோட அவருக்கு வாக்கு விகிதாச்சாரம் நகரங்களில் கூட இருக்குங்க. ஆனால் நகரங்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஒரு 30% 40% தான். மிச்சம் ஒரு 60% கிராமங்கள் தான் சட்டமன்ற தொகுதி அதிகமாக இருக்குது. அங்கே என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறாருன்னு பார்க்கணும். அங்கே பெரிய அளவுக்கு கட்சி கட்டமைப்போ எதுவுமே கிடையாது. ஒரு எடப்பாடி தொகுதியில் நீங்கள் வந்து ஒரு சுயேட்சையை தான் ஆதரவு சொல்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகும். இப்போ வேட்பாளர் போட முடியல சார். வேட்பாளர் போட்டாங்க சார், அது நிராகரிக்கப்பட்டது வேட்புமனு. அப்போ நிராகரிக்கப்படுற அளவுக்கு போடுவீங்க? இப்போ காத்தாடி செஞ்சு விட போகிறீங்க, கீழே காத்தாடியாக செஞ்சு விடுவீங்க. பட்டம் எழுப்புனேன், பத்தை உடச்சிக்கிச்சு, நூல் அடிக்குது, சாயுது, கீழே கிழிஞ்சிச்சு பேப்பரில். அதுக்கு வந்து அதிமுக ஏதோ ஒரு வகையில் காரணமாக இருக்குது. ஏன் அதிமுக காரணமாக இருக்கக்கூடாது? போட்டி தானே இது, போட்டி தானே, இது போர் தானே. ஏன் அதிமுக உங்களை பார்த்தா எப்போ வாப்பா எம்ஜிஆர் பேர் சொல்கிறேன், அம்மா பேர் சொல்ல, எல்லாம் ஓட்டை நீ எடுத்துன்னு போயிருப்பா, நாங்கள் லீவ் விட்டு அப்படியே படுத்துனுக்குறோம் கோயம்புத்தூர் சேலத்துலேயே, நாங்கள் வேறு எங்கேயும் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறோம், அப்படி எதனா அதிமுக எதனா நினைக்குமா? தேர்தல் நேரத்தில் இனிமேல்ட்டு எல்லாருக்கும் எதிரி.
உள்ளடி வேலை சொந்த கட்சிக்காரங்களே பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் மாற்று கட்சி, எதிரில் இருக்க கட்சி உங்களுக்கு ஏன் பண்ண மாட்டாங்க? நீங்கள் பண்ணீங்கல்ல டேமேஜ், அதிமுக உங்களுக்கு டேமேஜ் ஏன் திருப்பி பண்ணாது? கண்டிப்பாக பண்ணுவாங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து பண்ணீங்க. மற்றும் ஒரு காரணம் சந்திப்போம். நன்றி சார். நன்றி.